ஆறு முகத்தோடும் 12 தின்தோளோடும் உன்னை காப்பாற்ற வந்திருக்கும் ஆறுமுகத்தை நீ கண்டும் காணாமலும் சென்று விடாதே. 7 முகத்தை பார்ப்பதற்காகத்தானே இந்த ஆறுமுகன் உன்னை எட்டி பிடித்திருக்கின்றேன், கரம் பற்றி இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. தீவினைகளும் வஞ்சனைகளும் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும்போது என் வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருந்து உன்னை அந்த மாயை வலையில் இருந்து காப்பாற்றி உனக்கான வெற்றியை தருவதற்குத்தானே இந்த முருகன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னோடு பேச வந்த விஷயத்தில் இப்பொழுது சந்தோஷமான செய்தி தான் வந்திருக்கின்றது. மகிழ்ச்சியான செய்தியோடு தான் என் பிள்ளையை நான் சந்திக்க வந்திருக்கின்றேன். விரைவில் உனக்கு வேண்டியது நடக்கத்தான் போகிறது என் தங்க பிள்ளையே. மனதில் கஷ்டத்தையும் கவலையும் வைத்துக்கொண்டு நீ எதை நினைத்தும் நீ வருந்திக் கொண்டே இருக்காதே, கலங்கி விடாதே. சேவினைகளையும் வஞ்சனைகளையும் பார்த்துதானே உன் மனம் பதற்றமடைந்து கொண்டிருக்கின்றாய். அந்த பதற்றத்தையும் பயத்தையும் தாக்கிவிட்டேனே என்று உன் மீது நீயே அங்கு சங்கடப்படுகிறாய். மாறாக இந்த முருகனின் மீது நீ முறையிட்டு கொண்டு இருக்கின்றாய். அப்பனே, முருகனே, கந்தனே, நீ இருக்கும்போது இப்படி ஒரு செய்வினைக்கு இடம் கொடுத்து விட்டாயே. தீராத வினைகளை அல்லவா நான் அங்கு வாடி வதங்கிக் கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்கின்றாய். இனி அதையெல்லாம் தாண்டி நீ எதிர்பார்க்கின்ற தருணத்தை உனக்கு வெற்றியாகத்தான் தர வந்து இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். செய்வினை செய்தவர்களின் இல்லத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? உனக்கு வேண்டிய நல்ல செய்தி தான் வரப்போகிறது. ஏன் இப்படி சொல்கிறேன்? இத்துணை காலமாக நீ கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் உன் கருமை வினையோடும் போராடி கொண்டிருந்ததை அறிந்துவிட்டு மேலும் மேலும் புண்பட்ட காயத்திலே எண்ணெய் ஊற்றுவது போல் எண்ணெய் ஊற்றி அங்கு தீயை மூட்டிக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் இந்த ஆறுமுகனோ அந்த வீரியத்தை குறைத்து கொண்டே இருந்தேன். உனக்கான பெரும் சுமைகளை எல்லாம் நான் சுமந்து விட்டு மீதியைத்தான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். அதன் வீரியத்தை கூட என் பிள்ளைகள் தாங்க முடியாத அளவுக்கு அவர்கள் வைத்து விட்டார்களே என்பதைத்தான் என் மனம் தாங்க முடியவில்லை. இனியும் என் பிள்ளைக்கான நேரத்தை விதியோடும் கருமாவோடும் போராடி நான் வென்று கொள்ளவில்லை என்றால் உன் நிலை என்ன ஆகுமோ என்றுதான் நீ கவலைக்கிடமாக இருக்கின்றாய். அதனால் அத்தான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதறிந்து உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த முருகனே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ சிறிதளவேனும் மனம் கலங்கி விடாதே. உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கி கொண்டு இருக்கும் இந்த முருகனை நீ அவசரப்பட்டு தள்ளி விடாதே. முன்பெல்லாம் யார் மீதும் நம்பிக்கை இல்லாமல் மனம்போன போக்கில் சென்று கொண்டிருந்தார். உன் வாழ்க்கை வந்தேன் போனேன் என்ற ஒரு ஏலா தானமாக இருந்து கொண்டிருந்தது. ஆனால் என்று உன் வாழ்க்கையில் இந்த முருகனானவன் நான் குடிப்புக வைத்திருந்தேனோ அன்று முதலே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றத்தை நீயாகவே அங்கு கண்கூடாக இருந்தாய். ஆனால் இன்னும் சில சமயத்தில் நான் வந்த பிறகு தான் அளவுக்கு மீறிய சோதனையும் வேதனையும் செய்வினைகளும் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நினைத்து கொண்டு இருந்தாய். என் பிள்ளையே, எதற்காக இதை செய்தேன் தெரியுமா? எதற்காக இதை அனுமதித்தேன் தெரியுமா? என்ன நடந்தாலும் என் வேலை மட்டும் நீ கெட்டியாக பிடித்துக்கொள் என்பதற்காகத்தான் இந்த சோதனையை உனக்கு வைத்தேன். இதில் யார் ஒருவர்கள் இறுதி வரை தாக்கு பிடித்து முருகா முருகா என்று என்னை மனமுருகி வேண்டுகிறார்களோ அவர்களை என்னருகில் அழைத்து கொள்ளும் செல்ல பிள்ளையாகவே மாறிவிடுவார்கள். அதனால் இந்த முருகனிடம் ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள். நான் உன் கைகளுக்குள் வந்து விட்டேன், உன் மடியில் அமர்ந்து விட்டேன். நீ என்னை எப்படி மட்டும் எப்படியாயினும் ஆட்டிவிட்டு கொண்டிரு. இறுதியில் கட்டியணைப்பதும் நீயாகத்தானே இருக்க போகிறாய். ஒரு கைகள் கட்டியணைத்தாலே மிக பெரும் இன்பம் வந்து சேரும். 12 கைகளும் என்னை கட்டியணைக்கும் தருணத்திற்காக காத்திருக்கும் போது நான் அளவில்லா மகிழ்ச்சியும் பிறர் பிரமிக்க போகும் பிரம்மாண்டத்தையும் தான் என் அப்பன் முருகன் எனக்கு காண்பிக்க போகிறான் என்ற நம்பிக்கையில் மட்டும் தீர்க்கமாக இரு. இப்பொழுது நடக்கின்ற சூழ்நிலையை பார்த்து உன் வாழ்க்கையை நீயாகவே முடிவு செய்து விடாதே. என் பிள்ளையே, இந்த முருகன் உன் கருமாவை கழித்து விடுவதற்கும் உன் விதியோடு போராடி வெல்வதற்கும் ஒரு நிமிட முடிவை போதுமானதுதான். அதுதான் இந்த நேர
நடக்கும் என்பது தெரியாதது போல நீ அமர்ந்து கொண்டிருக்கின்றாய். இதோ இன்னும் சற்று நேரம்தான். உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உன் நம்பிக்கையாக நான் உன்னிடத்தில் வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? எல்லா விஷயத்தையும் தாண்டி நான் குறித்து வைத்த நாள் வந்து விட்டது. எப்படியாயினும் உன் பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த முருகன் தான் அங்கு வழிகொண்டு வரப்போகிறேன். அதன் பிறகும் ஏன் பிரச்சனைகளை கண்டு அச்சப்படுகிறாய்? நீ எதிர்த்து நின்று போராட வேண்டாம். நீ ஒன்றுமே அதில் முடிவை எடுக்க வேண்டாம். நீ அதை பார்த்து கொண்டு அமைதி கொள். உனக்கு பதிலாக உனக்கான வேலைகளை செய்து கொண்டு இருப்பது இந்த முருகனாக இருக்க போகும்போது உன் மனக்கவலை எதற்கு என் தங்கமே? உனக்கு செய்வனை செய்துவிட்டு நிம்மதியாக இருந்து விடலாம் என்று நினைத்து கொண்டு இருப்பவர்களின் மத்தியில் உன்னை நான் உயர்த்துவதற்காக இந்த முருகன் வந்து இருக்கும்போது உன் மனதை சிறிதளவேனும் நீ தளர்ந்துவிடச் செய்து விடாதே. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து கொண்டு நீ பதற்றப்பட்டு கொண்டே செய்கின்ற காரியத்திலிருந்து பின்னோக்கி வந்து விடாதே. வருவது வரட்டும், மீதி எல்லாவற்றையும் என் அப்பன் முருகன் பார்த்து கொள்வான் என்பதில் மட்டும் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி என்னிடத்தில் இருக்க போகும்போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? மாற்றங்களை தேடித்தானே என்னிடம் வந்து இருக்கின்றாய். அந்த மாற்றங்களை தேடிக்கொண்டு இருக்கும்போது உன் தலையெழுத்து மாறும்போது அங்கு அளவில்லா கஷ்டம் படத்தான் செய்கின்றாய். அதுவும் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் இந்த கஷ்டமெல்லாம் உனக்கு அளவில்லா மகிழ்ச்சியை தருவதற்குத்தான். கொஞ்சம் தாக்கு பிடித்துக்கொள். என்ன நடந்தாலும் என் கரம் உன்னிடத்தில் தான் இருக்கின்றது என்பதை மட்டும் தீர்க்கமாக இரு. என்ன நடந்தாலும் எப்படியாயினும் என்னை வெற்றி வாகி சூட வைப்பது என் முருகனாகத்தான் இங்கு இருக்க போகிறான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நிலையை எட்டிவிட்டாய். உனக்கு சுபகாரியம் நடக்கக்கூடாது, உனக்கு நல்லது நடக்கக்கூடாதா என்று நினைத்து கொண்டு இருந்தார்கள். அத்தனையும் தாண்டி உன் வெற்றிக்கான பாதையை தேர்ந்தெடுப்பதில் இந்த முருகன் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக இங்கு மனம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? என் பிள்ளையை செய்வினை செய்துவிட்டு அங்கு உனக்கான குழப்பத்தை ஏற்படுத்தி விடலாம் என்று சொல்லி கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கு வெற்றியை மட்டும் தருவதென்று நான் தீர்மானித்து விட்ட பிறகு செய்வினை செய்தவர்களை கண்டெல்லாம் நீ நிலை குனிந்து விடாதே. வருவது வரட்டும், என் அப்பன் முருகன் என்னோடு தான் இருக்கின்றான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன்னை வெற்றி பெற வைக்கக்கூடாது என்று தானே நினைத்தார்கள். இதோ உன் வெற்றிக்காக நான் இறுதிகட்ட பணிகளில் தீவிரமாக இருந்து செயல்பட்டு விட்டேன். வருவது வரட்டும் என்பதில் நீ தீர்க்கமாக இரு. மீதியை நான் பார்த்து கொள்கிறேன். ஒவ்வொரு நிலை ஏறும் போதெல்லாம் அவ்வளவு வலிக்கிறது அப்பனே. தாங்க முடியாத போராட்டத்தை அல்லவா நான் தாங்கிக் கொண்டு இருக்கின்றேன் என்று நீ சொல்லிக் கொண்டு இருக்கின்றாய். அந்த வலிகளின் கஷ்டங்களையும் தாண்டி உன் வாழ்க்கை இதுதான் நடக்கப் போகிறது என்று அந்த வெற்றியின் தருணத்தை உன் கையில் கொடுத்துவிட்ட பிறகும் எதற்காக மனதில் நினைத்து நீ அழுது கொண்டு இருக்கின்றாய்? நடந்ததும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி உன் நிலை மாறத்தான் போகிறது. எந்த ஒன்றிற்காக என்னிடம் வந்தாயோ, எதை கேட்டு என்னிடம் நீ அழுது கொண்டு இருந்தாயோ, எதை நினைத்து என்னிடம் நீ மண்டையிட்டாயோ அந்த தவமிருந்து ஒன்றை நான் தருவதற்கு இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். அதை தரக்கூடாது என்பதற்குத்தான் இத்தனை செய்வனைகளும் வஞ்சனைகளும் உன்னை சுற்றி நடந்து கொண்டு இருந்தது. என் பிள்ளையே, எதையும் தாங்கி செல்வதற்கான துணிச்சலையும் மன வலிமையும் உன்னிடத்தில் இருக்குமானால் நிச்சயம் நீயே வெற்றி கொள்வாய். அந்த துணிச்சலையும் மன தைரியத்தையும் தருவதற்குத்தான் இந்த முருகனானவன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மனதில் இருக்கும் குழப்பத்தை தாண்டி நீ செய்கின்ற விஷயத்தை தெளிவாக்கிக்கொள். நீ செய்கின்ற விஷயத்தை திட்டமிட்டு செயல்படுத்திப்பார். நீ நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி தர வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம், எதை நினைத்தும் கண் கலங்க வேண்டாம். எந்த நிலையிலும் என் நிலை மாறா என்
பிள்ளைக்கு நல்லதும் நம்பிக்கையான தருணத்தையும் தான் நான் தர வந்திருக்கின்றேன். வெற்றி வாகை சூடப்போ நறுணத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கும் போது நீ யார் பேச்சையும் கண்டு கொள்ளாதே. அறிவுரைகளும் ஆலோசனைகளும் பல இடங்களில் இருந்து வரத்தான் செய்யும். ஆனால் இறுதியில் உன் முடிவை நீ எடுக்கின்ற தைரியத்தை வளர்த்துக்கொள். நான் உனக்கான வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் யார் தடுத்தாலும் சரி, உனக்கு செய்ய வேண்டியதை நானே முன்னின்று என் அருளோடும் ஆசையோடும் நல்லதைத்தான் செய்ய போகிறேன். நம்பிக்கையோடு இரு என் தங்க பிள்ளையே. வெற்றி உன்னை தேடி வரத்தான் போகிறது. யாம் இருக்க பயமேன்.